ஆந்திராவை நோக்கி நகர்கிற நேரத்தில் அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த தகவல்கள் கிடைத்த உடனேயே சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். தகுந்த அந்த 3 மாவட்டங்களில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல் 24/10/2025 என்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள படகுகள் கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்காங்க, நிறைய தூரம் அவங்களுக்கெல்லாம் சொல்லி வேகமாக வர சொல்லி அவங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். நம்முடைய சென்னையிலே பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைய நிலையில் ஏரியினுடைய நீர் எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் பூண்டியில் 83.53%, சோழாபுரத்தில் 60.5%, செங்குன்றத்தில் 81.85%, செம்பரம்பாக்கத்தில் 80.36%, தேர்வாய் கண்டிகை 87.80 அளவிலும் நீர் இருப்பு இருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் என்ன அறிவுறுத்திருக்காருன்னு சொன்னால் WRD நீர்வளத்துறை வருவாய்த்துறையோடு இணைந்து நீர்மட்டத்தை கண்காணிக்க சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு மழை பெய்து தண்ணீர் வருகிறதோ அதை தேக்க முடியும் என்று சொன்னால் தேக்கலாம். தேக்கம் இன்புட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தண்ணீரை வெளியேற்றுகிற பணியை WRD துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து அசம்பாவிதங்கள் நடக்காத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம். அதே போல் தண்ணீர் திறந்து விடுகிற நேரத்தில் கரையோரத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் நாங்கள் அறிவுரை சொல்லி அவர்களை சரியான இடத்துல வைக்க சொல்லி நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். அதுபோக எங்கே புயலால் பாதிக்கப்படும் என்று சொல்கிற மாவட்டங்களுக்கு அங்கெங்கே சென்டர்கள் பொதுமக்களை தங்க வைக்கக்கூடிய நிவாரண முகாம்களை நாங்கள் தயாராக வைக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அரிசி, பருப்பு, பால் போன்ற பொருள் எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஆட்கள் வந்த பிறகு அதை கொண்டு வராமல் வருகிற நேரத்திலேயே அவர்களுக்கெல்லாம் வழங்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் அதில் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார்கள். இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த புயலால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் மழை கட்டாயம் நம்முடைய இந்த 3 மாவட்டங்களுக்கு கட்டாயம் மழை இருக்கும். அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவரே ஆய்வு செய்கிறார்கள். அன்றைக்கு நான் கூட சென்னை ஊரில் இருந்தேன். சிஎம் இங்கே வந்துட்டாங்க, நாங்கள் பதவி போனோம். சிஎம் வந்தப்போ இவங்கெல்லாம் ஓடி வர்றாங்க. ஒரு பணியையும் சிஎம் முதலமைச்சர் அவர்கள் அவர் பார்த்து செய்தால்தான் அவர் திருப்தி. அவருடைய குணம் என்னென்னா எந்த காரியமாக இருந்தாலும் அவர் பார்க்கணும், அப்புறம் தான் அவர் திருப்தி வரும். ஆகவே திருப்தியாகப்படக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே ஒரு நெல் கொள்முதல் பணிகளும் முதலமைச்சர் அவர்கள் விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியும் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவதில் விவசாயத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கணக்கெடுத்து கொண்டிருக்கும். அந்த பணம் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கணக்கெடுப்பு முடிந்த உடனடியாக அந்த பணம் வழங்குவதற்கு வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்யவிருக்கோம். இந்த மழை 3 மாதத்துக்கு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்துக்கு வடகிழக்கு பருவமழை. இதை எதிர்நோக்கி எல்லா இடங்களிலும் தயாராக இருக்கும். இந்த சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களும் கோஸ்டல் ஏரியாவில் தான் அணைக்கட்டுகளும் கண்மாயும் நிறைந்திருக்கு. தென் மாவட்டங்களுக்கு போய் நேரத்தில் அங்கே அணைகளும் நிரம்பவில்லை, குளங்களும் நிரம்பவில்லை, மழை தேவை இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியில் மழை தேவை இருக்கின்ற எண்ணம் இருக்கிறது. இங்கே மழை பெய்யும் நேரத்தில் அதை சரியான வழிகாட்டுதலோடு நீரை வெளியேற்றி அந்த பணிகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த பணிகளை நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் நிச்சயமாக சிறப்பாக செயல்படுவோம். இந்த வடகிழக்கு பருவமழையை சாமர்த்தியமாக கெட்டிக்காரத்தனமாக நம்முடைய முதலமைச்சர் கையாள்வார்கள். இருக்கின்ற தரேன் 1/10/1 25 வரைக்கும் மனித உயிரிழப்பு 31, காயமடைந்தவர்கள் 47 பேர், கால்நடைகள் இறப்பு
485, கோழிகள் 20,425, குடிசை வீடுகள் 1,780. இதுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம் பாதிக்கு மேலே வழங்கியிருக்கோம். மீதியும் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சர்ப்ளஸ் வாட்டரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே நீர்வளத்துறையும் வருவாய்த்துறையும் அங்கே இருக்காங்க. எவ்வளோ இன்புட் உள்ளே வருது, அது எவ்வளோ வச்சுக்கலாம், அது இன்புட் வர்றதை கணக்கு பண்ணி நாங்கள் வெளியேற்றுறோம். வெளியேற்றுற நேரத்தில் அந்த பகுதியில் கரையோரமாக இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சிடுறோம். அங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கு அவங்க ரிலீஃப் கேம்பில் கொண்டு வச்சுக்கிட்டு அந்த பணியும் செஞ்சிடுறோம். முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் போய் வச்ச பிறகு அவளுக்கு அரிசியோ பாலோ இதெல்லாம் கொடுக்கூடாது, முதல்ல தயாராக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறோம். ஐஎம்இயோட தொடர்ந்து இருக்கோம். நாங்களும் பேசுகிறோம், அவங்களும் பேசுகிறாங்க. சொல்கிற 2 பேரும் இணைந்தால் தானே முடியும். கடலூர் தான் ஜாஸ்தி. 6 பேர் கடலூர், 31 6 பேர் கடலூர், 4 பேர் வந்து லைட்டிங்ல இது பண்ணு, 2 பேர் வந்து செவர் விழுந்தது. 6 பேர் கடலூர், 31 47 47